எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். என்னன்னாக்கா, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக வீடியோ பார்த்து முடிச்சுட்டு. சரியா? நான் வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா, உங்களுக்கு வந்து சர்ச்சில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கில் நீங்கள் தான் வந்து இன்சார்ஜாக இருக்கீங்க. நீங்கள் தான் எல்லாமே செய்யணுமா இருக்கும். சரியா? அப்போது நீங்கள் வந்து அந்த டேக்காக நீங்கள் ஆஃபீஸில் வந்து ரஜா கேட்குறீங்க. உண்மையாக நீங்கள் ரஜா கேட்குறீங்க. சரியா? ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கல? ரஜா கிடைக்கல, ஆஃப் டே கிடைக்கல. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, பட் கிடைக்கல. நான் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன்னு கூட நீங்கள் சொல்லிட்டீங்க. வீக்கெண்ட்ஸில் கூட நான் ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் சொல்லி பார்த்துட்டீங்க. பட் உங்களுக்கு ரஜா அந்த டேயில் உங்களுக்கு கிடைக்கல. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது தான். சரியா? அப்போது நீங்கள் ஒரு நாள் தானே, சரிவா பார்த்துக்கலாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும், நம்ம போய் மீட்டிங் அட்டன் பண்ணி மீட்டிங்குக்கு என்ன வேணுமோ நம்ம முன்னே நின்று ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஆண்டவருக்காக அப்படின்னு நீங்கள் செய்வீங்களா? இல்லை ஒரு நாள் குத்துக்காக நம்ம ஏன்டா இதை செஞ்சுட்டு உக்காந்துட்டு இருக்கணும், ஒரு நாள் காசு இருந்தால் எது எதுக்கோ யூஸ் ஆகும் அப்படின்னு யோசித்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போவீங்களா? ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து காசுக்கு ஆசைப்பட்டு காசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு தெரியுமா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போன்றதை பற்றி யோசிக்காதீங்க. அவரோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடும்போது இது எல்லாவற்றையும் கூட கொடுக்கப்படும்னு சொல்கிறாரு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தெரியுமா? அவரோட ராஜ்யத்தை நம்ம தேடுறது கிடையாது. உண்மையாக சொல்லப்போனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்கள்? நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன சாப்பிட்லாம், நாளைக்கு என்ன சமைக்கலாம், இதை பற்றி தான் யோசிக்கிறோம். ஆனால் அவர் வருகிற காலமும் ரொம்ப சமீபமாக்குது. அது பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் தேவையில்லாத பற்றி யோசித்து நம்ம நேரத்தை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? வீணடிச்சிட்ருக்கோம். நம்ம இதுக்கப்புறம் ஆண்டவரோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடி பாருங்கள்.